எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன செஞ்சேன்னா, இது ஆனியன் தோசா வித் ரெட் சட்னி. இது பெங்களூரில் ஒரு இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன். அது சின்ன கடை தான், பட் இந்த தோசாக்கே ஃபேமஸ் அங்கே, வெரைட்டி தோசா. ஸோ அங்கே தோசாக்கல் வெளியவே வச்சு சுடுவாங்க இந்த ஆனியன் போட்டு. செய்யும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வீட்டில் அதே மாதிரி செஞ்சேன். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். இது ஒன்றும் இல்லைங்க, இந்த பேடிகை மென்ஷன்காய்க்குதுல்ல, காஷ்மீரி ரெட் சில்லி, இது அப்புறம் 3 குண்டூர் காஞ்ச மிளகா, அப்புறமா இது கூட சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெங்காயம், பூண்டு அண்டு இது கூடவே வேர்க்கடலை வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை ஆல்ரெடி செஞ்சுருக்கேன், ஆனால் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன் சட்னிக்கு. எல்லாம் ஒன்றா போட்டு எண்ணெயில் வறுத்துட்டு உப்பு போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடி. இங்கே பாருங்கள், ஆனியன் தோசாக்கு நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். அவங்க அப்படி தான் பக்கத்தில் ஒரு பவுலில் வச்சுன்னு இருந்தாங்க கடையில். அதே மாதிரி நானும் ரெடி பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் தோசை ஊற்றிட்டு அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அந்த தோசை வேகிறதுக்குள்ளே தோசை மேலே வச்சு அப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஆனியன் எல்லாம் அந்த தோசை மாவில் போய் சேர்ந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும். நான் இப்படி ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. ஏன்னா அவங்க செஞ்சுன்னு இருந்திருந்தேன், நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், அதே மைண்டில் வச்சுருந்தான் நானும் செஞ்சேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துச்சு. பாருங்கள், நல்லா ஸ்லோவாக கொஞ்சம் வேக விட்டுக்கணும். இது கூடவே நான் பட்டர் போட்டுக்கினேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க, டேஸ்ட் டபுளாக இருக்கும். ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக பட்டர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட பட்டர் இருந்துச்சு, ஸோ அதால் நான் பட்டரே போட்டுட்டு இப்படி நல்லா ஒரு சைடு குக் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்லோவாக திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஹோட்டலில் செஞ்சு கொடுத்தா அது சூடாக அப்படியே கையில் கொடுப்பாங்க, அது சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே தோசை மாவு இருக்கும், அந்த தோசை மாவுலேயே நம்ம வெரைட்டியாக வீட்டிலே எப்படி செஞ்சு ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஜஸ்ட்டு ஆனியனு, பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கணும்னா இது ஆனியன் தோசை ரெடி ஆகிடும். சட்னிக்கும் ஒன்றா போட்டு வறுக்கணும் அதெல்லாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றிட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம், சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் லாஸ்ட்டில் பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு ஸ்லோவாக வறுத்திங்கனாக்கா சட்னிக்கு ரெடி ஆகிடும். உப்பு போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான் தோசை. நான் 2 தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சட்னி பற்றி. ஏன்னா வீடியோ எடுக்கிற ஐடியா இருக்குல்ல, குயிக்காக இப்படி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு தோணுச்சு இது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்க ஐடியா. ஸோ யார் பிகினர்ஸ் அப்புறமா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க பார்க்குவாங்கன்னு சொல்லிட்டு டக்கு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாதி வறுத்த பிறகு தான் நான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நார்மலாக தோசை, சட்னி, இட்லின்னு செய்யக்கொள்ளும் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா பசங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிடுங்க வெரைட்டியாக. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் அண்ட் சிம்பிளான சமையலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சமையலில் வீட்டில் இருக்கிறத வச்சே டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க சர்விங் பார்த்துடலாம். இந்த தோசை சுட்டுட்ட பிறகு இந்த ஆனியன் எல்லாம் இந்த தவா மேலே இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தோசை மேலேயே போட்டு கொடுத்துடுங்க. எதுவுமே வேஸ்ட்டு வேண்டாம் இல்லையா. வெங்காயம் விலை வேறு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. பெங்களூரில் 1 கிலோ வெங்காயம் 60, 70, 100 வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க. கம்மி விலைக்குன்னா 60 ருபீஸுங்க. அதால் வேஸ்ட்டு யாரோ பண்ணாதீங்க. அண்டு இப்போ சர்விங் பார்த்துடலாம். இது பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. அந்த ரெட்டு சட்னி கூட இந்த ஆனியன் தோசை சூப்பர் காம்பினேஷன். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஆனியன் கூட பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஏன்னா பசங்களுக்கு காரம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா பிடிச்சா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.